ஆளுநருக்கு திமுக எம்பி வில்சன் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அரசியலமைப்பு சட்டத்திற்கு சிறிதும் மரியாதை அளிக்காமல் தவறு இழைத்து வருகிறார் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு தற்பொழுது திமுக எம்பி வில்சன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பொன்முடி மீது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் குற்றவாளி என தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டதாகவும், அதே போல ஆனால் 11/3/2024 அன்று உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை மாற்றும் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது என்றும், அவ்வாறு தீர்ப்பை மற்றும் தண்டனையை நிறுத்தி வைத்த போது அமைச்சர் பொறுப்பை வகிக்கவோ சட்டமன்றத்தில் இருக்கவோ இடம் இல்லை என்ற இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இடைக்கால உத்தரவை விதித்திருப்பதாகவும், இல்லை என்றால் அது சரி இல்லை என்பதை பாதிப்பை உருவாக்கும் என்பதையும் தெளிவாக தெரிவித்திருப்பதாகவும், நீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால உத்தரவு விதிக்கப்பட்டதை தொடர்ந்து 13/3/2024 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 19/12/2023 தேதியிலான அவரை பதவி நீக்கம் செல்லாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருப்பதாகவும், இருந்தாலும் கூட 16/3/2024 அன்று திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவித்த அறிக்கையையும் தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும், எனவே அரசியல் அமைப்பை பின்பற்ற அனைத்து நிறுவனங்களும் மாண்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும், இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி வழக்கின் தீர்ப்பு தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொன்முடி அமைச்சராக நியமிக்கவும் அவருக்கு உயர்கல்வித்துறையை ஒதுக்கிடவும் ஆளுநருக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும், இந்த கடிதத்தை துளியும் மதிக்காமல் அதே போல அந்த அத்தனையும் மீறி ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை ரத்து செய்யவில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு தனது சொந்த விளக்கத்தை அளித்திருப்பதாகவும், இது ஓர் அபத்தமான பொருள்கோடாகவும், அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 மற்றும் 144 படி ஆளுநர் என்பவர் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் என்றும், பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்க குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்று அதற்கு சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதனை தற்போது வரையிலும் நிறைவேற்றப்படாமல் MLA பதவி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே உச்சநீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஆளுநரின் செயல் என்பது அநாகரிகமாக பார்க்கப்படுவதாகவும் நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பும் தண்டனையும் உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தண்டனை சட்டத்தின் பிரிவு சொல்லத்தக்கது அல்ல எனவும், ஆளுநரின் பொற்கோடை சட்ட அரசியல் அமைப்பு மட்டுமல்லாது உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவமதிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே பொன்முடிக்கு அமைச்சர் பதவியும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அதே போல முதலமைச்சரின் அறிக்கைக்கும் தற்போது வரையிலும் அவமதிக்கக்கூடிய செயலாகவே இந்த செயல் என்பது பார்க்கப்பட இருப்பதாகவும் வில்சன் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.